எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாக் பார்த்திங்கன்னா காரைக்காலில் ஒரு நாள் என்னென்ன வேலைலாம் செஞ்சேன், அதாவது டே இன் மை லைஃப் விலாக் மாதிரி தாங்க. நம்ம யூஏயில் பார்த்திங்கன்னா அலாரம் அடித்தா தாங்க எழுந்திருப்பேன். அதுவும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகும்போது சமைச்சு கொடுக்கணுன்ட்டு ஒரு 6 மணிக்கு, அப்புறம் பாப்பாவோட ஸ்கூல் டைமிங்க்கு எழுந்திருப்போம். பட் நான் காரைக்காலுக்கு வந்ததுக்கப்புறம் அலாரமும் வைக்கல, ஒன்றுமே வைக்கல. கரெக்டாக 5 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் தூக்கமும் வர மாட்டேங்குது. ஏன்னா தண்ணி பிடிக்கணும், அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம்லாம் விடணும். எல்லார் வீட்லேயும் அழகழகாக கோலம்லாம் விட்டுட்ருப்பாங்க. கோலம் விட்டுட்டு இருந்தாங்க. இடியாப்போன்னு பக்கத்து சந்தில் கத்திட்டு வந்தாங்களா. என்னடா மீம்ஸில் தானே இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, இடியாப்பம் அவரை பிடிக்க முடியாது அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் ஊர் இடியாப்பக்காரர் பார்த்திங்கன்னா பொறுமையாக தாங்க வந்தார். ஒரு வீடாக நின்று பொறுமையாக கொடுத்துட்டு தான் வந்தார். அந்த மைக்கில் மட்டும் பாட்டு பாடிக்கிட்டே வந்துச்சு, இடியாப்பம் அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் இடியாப்பக்காரரை பார்க்குறேன். இவ்வளோ நாள் ஊரில் இருந்திருக்கேன், போயிட்டு வந்துட்டு இருப்போம். அப்போல்லாம் இந்த மாதிரி இடியாப்பம் விற்றுட்டு வந்தது நான் பார்த்ததில்ல. இந்த மீம்ஸில் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த இடியாப்பக்காரரையே நான் பார்க்குறேங்க. இடியாப்பம் இந்த மாதிரி ரோட்டில் வந்து விற்பாங்களான்றதே தெரியுது. ஸோ எங்கள் ஊர் இடியாப்பக்காரர் ரொம்ப பொறுமைசாலியாக இருந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு தாங்க போகிறாங்க. உங்கள் ஊர் இடியாப்பக்காரர் எப்படி? ஸோ சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் ஊரில் அம்பகத்தூரம்மன் காளியம்மன் ஒரு கோவில் இருக்குங்க. அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. வருஷம் வந்தாலும் அங்கேயும் போயிட்டு வந்துடுவோம். ஸோ காலையிலேயே அங்கே கிளம்பியாச்சு. நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப தூரமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் ஊருக்கு வந்ததுக்கப்புறம். அங்கே போனாலும் ரொம்ப நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி கூட்டமாக இருக்குங்க. போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு கோவில்லாம் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். புடவை கட்டிட்டு தான் கோயிலுக்கு போயிருந்தேன். எங்கள் சொந்தக்காரவங்களாம் நீ ஆயுது அப்படின்னு பார்த்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி புடவையே கட்ட மாட்டேன். ஃபுல்லாக சுடிதார் தான். நான் யூஏலேருந்து ஒரு 3 நாள் சுடிதார் தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தேன், நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக வீடு திறக்காததுனால அப்படியே அந்த மழையோட அந்த ஈரம் காற்று பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வீணாக போயிடுச்சு. ஸோ அதனால் புடவை கட்டிட்டு போயிருந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைஸ் தான். கோவிலுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 hours அங்கேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதாவது ரினோவேஷன் ஒர்க்கு, டைல்ஸ்லாம் போடுறதுக்காக ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து இந்த வேலையாக தாங்க இருக்குது. 4 நாள் ஆகிடுச்சு. 4 நாளும் எனக்கு பயங்கர வேலை. என்னோடய வாய்ஸ் போனது கூட இந்த டைல்ஸ் டஸ்டாலன்னு கூடன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பக்கம் ப்ளம்பிங் ஒர்க்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி ரொம்ப நாள் வந்து வீட்டை வந்து விட்டுட்டு போகவே கூடாதுன்னு ஒரு பாடம் எனக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா பாப்பாவோட பர்த்டேக்கு இந்த பேனர் வாங்கினது. 1 வயசுலேருந்து 1 மாதத்துலேருந்து 10 மாதம் வரைக்கும் உள்ள ஃபோட்டோஸ். இது எல்லாமே அழகழகாக இருக்கும். க்யூட்டாக இருப்பா பாப்பா இதிலெல்லாம் பார்த்தா. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுத்து அனுப்பிட்டு வீட்டிலே இருக்க செம்ம போராக இருந்துச்சா, அதனால் நான், பாப்பா, என் தம்பி 3 பேரும் பார்த்திங்கன்னா காரைக்கால் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். நைட்டு 10 மணியாக போல் கிளம்பியிருந்தோங்க. ஆனால் என் ரோட்டுக்காரர் போகும்போதே ஊருக்கு வரும்போதே சொல்லியிருந்தார், நைட்லலாம் ஊரில் போய் சுற்றாதீங்க, இங்கே எப்படி யூஏயில் விடிய சுற்றுவீங்களோ அந்த மாதிரி நம்ம ஊரில் சுற்றாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் என் தம்பி கூட இருக்கிறதுனால ஒன்றும் பயம் கிடையாது. போயிட்டு கொஞ்ச நேரம் பீச்சை பார்த்துட்டு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சோன் பப்படி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் பாப்பா கொஞ்ச நேரம் அங்கே பார்க்கில் விளையாடிட்டு இருந்தாங்க. இதுதான் எங்கள் ஊர் காரைக்கால் பீச்சுங்க. அழகாக ஆக்கிட்டாங்க. இந்த பேரிச்சம்பழம் மரம்லாம் வச்சுட்டாங்க. நான் ஊருக்கு வரும்போது குட்டியாக வச்சுருந்தாங்க, இப்போ நல்லா வளர்ந்துருச்சு எல்லாமே. அப்புறம் நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, நாங்கள் காரைக்காலுங்க, நீங்கள் எந்த ஊருங்க அப்படின்ட்டு. எனக்கே ரொம்ப ஆச்சரியம், நம்மளோட ஃபாலோவர்ஸாக இவ்வளோ பேர் காரைக்காலில் இருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்காக ஊர் பேரை சொல்ல முடியாதுங்க. அப்புறம் நம்மளோட பீச்சில் வந்து அவில் பால் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இப்போ தான் வச்சுருக்காங்க. இது சென்னையிலலாம் இருக்குதான், பட் இது நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. நல்லா இருக்கா என்ன அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா தாங்க இருந்துச்சு. பாலில் இந்த பனானா,
அவில், அப்புறம் நட்ஸு, இந்த கிஸ்மிஸ் பழம் அதெல்லாம் போட்டு நல்லா அடித்து கொடுக்குறாங்க. நல்லா தான் இருக்குது. நம்மளும் வீட்டில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணணும். இல்லைனா ஊருக்கு போயிட்டு நம்ம செஞ்சு பார்க்கணும். என்ற வீட்டுக்காருக்கும் செஞ்சு பார்க்கணும். அப்புறம் என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா இந்த காரைக்கால் பீச் வந்தாலே நாங்கள் வந்து இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் வந்து வாங்குவோம். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் யோசித்து வச்சுருந்தோம் ஒரு நாளைக்கு பகலில் பாப்பாவை கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா என்னால் நகரவே முடியலைங்க. வேலையில் அவ்வளோ ஸ்டக் ஆகிடுச்சு. இப்போ தான் ஃப்ரீயாக ஆனோம். வீட்டு வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஹவுஸ் டூர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் நான் என்னோடய ஹவுஸ் டூர் பார்க்குறேன். நான் வந்து ஒரு ரொம்ப குட்டியான வீட்டில் தாங்க இருக்கிறேன். அவுட் ஹவுஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம காரைக்காலில் கட்டின வீடு வந்து வாடகைக்கு விட்டுட்டோம். நம்ம ஒரு மாதம் 2 மாதம் தானே வந்து தங்க போகிறோம். அதனால் ஊர்லேயே வந்து ஒரு சின்ன வீடாக வாங்கி ரெனோவேட் பண்ணி இப்போ அங்கே தான் இருக்கும். இந்த வீடும் பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ஜாவில் இருக்க வீடு மாதிரி குட்டி வீடாக தாங்க இருக்கும். நான் கண்டிப்பாக வந்து விலாக் வந்து பண்ணுறேன். அதாவது ஹவுஸ் டூர் நான் பண்ணுறேன், சரிங்களா? இது வந்து எங்கள் ஊர் லைட் ஹவுஸு. அப்புறம் பஜ்ஜி சொஜ்ஜிலாம் வாங்கியிருந்தோம் மிக்ஸ் பண்ணி. பீச்சுக்கு போனாலே நல்லா சாப்பிடலாம். ஆக்சுவலாக நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு வருவோம் வாங்க அப்படின்ட்டு தான். பானிபூரி, மசாலா பூரி, அந்த பூரி இந்த பூரின்ட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு. நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸுன்னு எல்லாத்தையும் நம்ம ஊரோடதே ட்ரை பண்ணியாச்சு. இப்போ பீச் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணலான்னு வந்தோம். பட் கொஞ்சம் கடையை மூடிட்டாங்க. அதான் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு இருக்கிறோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மீன்கால தடை அப்படின்ட்டு ஒரு 2 மாதம் போட்டுருவாங்க. அப்போ மீன்லாம் பிடிக்க போக மாட்டாங்க யாருமே. அதனால் நம்மளுக்கும் மீனும் கிடைக்கவும் கிடைக்காது. ஸோ ஒரு நாள் முன்னாடி தான் அந்த இதெல்லாம் க்ளோஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் நல்லா மீன் கிடைக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கிறதுனால கொஞ்சம் மாதமாக கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. நம்ம மீன்கார அக்கா எப்போயும் வந்தாலும் எனக்கு கொடுத்துட்டு தான் போவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 300 ரூபாங்க. இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. 300 ரூபாய்க்கு வாங்கினாலும் நல்லா ஒர்த்து. நல்லா சோறு செஞ்சுட்டு நல்லா காரசாரமாக நண்டு, மீன், பலாக்கொட்டை போட்டு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சந்தைக்கு கிளம்பிட்டோங்க. ஏன்னா வீட்டில் ஜாமான்லாம் வாங்கி வைக்கணும்ல, காய்கறி எல்லாமே. ஸோ தேங்காய், மாம்பழம் எல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு சாயங்காலம் ஒரு 6 மணியை போல் கிளம்பி போயிட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தக்காளி எவ்வளோன்னு கேட்டால் 50 ரூபான்றாங்க. வெங்காயம் எவ்வளோன்னு கேட்டால் 2 கிலோ 50 ரூபான்றாங்க. என்னடா இது 50 ரூபா 100 ரூபா இருக்கே அப்படின்ட்டு. அதாவது நான் இன்னும் அந்த நம்ம யூஏயோட மணிலே ஸ்டக் ஆகிட்டேன். கொஞ்ச நாள் ஆகும். எதோட விலையை கேட்டாலும் 100, 200, 300 அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நிஜமாகவே ஒரு கடையிலையும் ஒரு விலை கேட்கும்போது 2க்கு 3 வாட்டி திரும்பி கேட்டுட்டு தான் அவ்வளோ காசா இவ்வளோ காசா அப்படின்னு கேட்டு தாங்க நான் வந்து காசே கொடுக்குறது. மீன்கார அக்கா கிட்டலாம் 300 ரூபாயா? அதாவது நம்ம யூஏயில் 10, 20 அப்படி 1 திரம்ஸு அப்படின்னு தானே. இப்போ தக்காளிலாம் வாங்கினோன்னா 2 திரம்ஸுக்கு கொடுங்கன்னா 2 திரம்ஸு அப்படின்னு தானே. அந்த ஒரு மைண்ட் செட்டே எனக்கு இன்னமும் இருக்குதுங்க. இன்னும் ஒரு 1 வீக் கிட்ட போகணும். இருந்தாலும் மாறாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஊர்லேயே நம்ம ஸ்டக் ஆகிட்டோம்ல. அதனால் அது அப்படியே ரொம்ப மனசில் பதிஞ்சிருச்சு. ஸோ சந்தையில் எல்லாமே வாங்கிட்டு பலாக்கொட்டை, பூண்டு, தக்காளி, வெங்காயம் பிளேட்டாக வந்து 10 ரூபா அப்படின்ட்டு வெண்டைக்காய், பீன்ஸு, கேரட்டு அதெல்லாம் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரிலாம் தான் ஜாலியாக இருக்கும்ல. நம்ம அங்கேனா வந்து ஒன்றா பொறுக்கி எடுத்து கவரில் போட்டு க்யூவில் நிற்கணும். இங்கே அப்படி இல்லை. 10 ரூபா எவ்வளோ பிளேட்டு அப்படின்னு கேட்கணும். 10 ரூபா அப்படின்னு சொன்னோடனே எடுத்து நம்ம கட்டைப்பைக்குள்ளே போட்டுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். என்னடா இதெல்லாம் தெரியாலையா அப்படின்னு சொல்லாதீங்க. என்னோடய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் துபாயிலையும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இதெல்லாம் பார்ப்பாங்களே, பார்த்துக்கோங்க. இதுதான் எங்கள் ஊர் சந்தை. ஸோ இது வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தைங்க. நான் ஊரில் இருந்தால் வாரம் வந்து சந்தைக்கு போயிடுவேன். இந்த வாட்டி மொத்த செலவு பார்த்திங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். வடகம், அப்பளம் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு.
நான் ஊருக்கு வந்ததுலேருந்து 2-3 சாப்பாடெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன்னா நிறைய சிஸ்டர் வந்து சிஸ்டர் நீங்கள் டெம்ப் பண்ணுறீங்க என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் 2 வருஷமாக ரொம்ப இந்த டெம்ப்டிங்கில் இருந்து தாங்க வந்து ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் பிரியாணி ட்ரை பண்ணல. இதோட பிரியாணி தான் ட்ரை பண்ணணும். ஸோ என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்ப்போமா? பானிபூரி, காளான், சில்லி பன், எங்கள் அத்தையோட கைப்பக்கத்தில் பிரியாணி, அப்புறம் வடை, இட்லி, சட்னி, 3 வகையான சட்னி. என்ன தான் பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இந்த தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்ற சட்னியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். அப்புறம் பாதாம் பால், ரோஸ் மில்க்கு, இதெல்லாம் நிறைய சாப்பிட்ருந்தோம். அவ்வளோதாங்க, விலாக் முடிஞ்சுது. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேவும் சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.